திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராண பாடல் கண்ணப்ப நாயனார் புராணம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. 126வது பாடலிருந்து தொடர்ச்சியாக விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னன திருக்காலத்தி மலையினார்க்கு இனிய நல்வூன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுபெரும் காதல் கண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். அவ்வழி அந்தி மாலை அனைதலும் இரவு சேரும் விலங்குண என்று அஞ்சி மெய்மகில் வேறு கொள்ள செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா நின்றார். சார்வரும் தவங்கள் செய்து முனிவர் அமரரு தாம் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியாக தம்மை ஆர்வமுன் பெருக அன்பினில் கண்டு கொண்டே நேர்பர நோக்கி நின்றார். நீருள் நீங்க நின்றார். கழை சொரே தரளக் குன்றில் கதிர் நில ஒருபால் பொங்க முழையரவு உமிழ்ந்த செய்ய மணிவெயில் ஒருபால் முய்ப்ப தழை கதிர் பருதியோடு சந்திர தலை உலாவில் குழையணி காதர் வெற்பை கும்பிடச் சென்றால் ஒக்கும் விரவு பன்மணிகள் காண்ற விரு கதிரு படலை பொங்க படலை பொங்க மரகதம்
ஒளிகுள் நீலமணிகளும் இமைக்கும் சோதி பொறையிறே சுடருக்கு அஞ்சி போயின புடைகள் தோறும் இரவு இருள் ஒதுங்கினானே போன்று உடது எங்கும் எங்கும் செந்தழல் ஒளிகள் பொங்கும் தீப மரங்களாலும் மந்திகள் முழையில் வதைத்த மணிவிளக்கு ஒளிகளாடும் ஐந்து ஆறு அடக்கி உள்ள அரும்பெரும் சோதியாலுமே இந்த யார் திருக்காணத்தே மலையினில் இரவொன்று இல்லை. வரும் கரை பொழுது நீங்கி மல்கிய யாமும் சென்று சுருங்கிட அறிந்த உள்ளில் சூழ் சிலம்போசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கை துகிலாத வீரரே அரும்பெற தம்பிரானார்க்கு அமுது கொண்டு அணைய வேண்டி ஏறுகால் பன்றியோடும் இரும் கலை புனமான் மற்றும் வேறு வேறிடங்கள் வேட்டை வினைத்தொழில் விறகினாலே ஊருசை காலம் சிந்தி உருமிக தெரிய போதில் மாரடு சிலையும் கொண்டு வள்ளலை பொழுது போந்தார் மொய்காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் தேர்கிறவே மெய் காட்டும் அன்புடைய வில்லிக தனி வேட்டை எய்காட்டில் மாவணைக்க கிட்ட கருந்திரை எடுத்து கைகாட்டு வான் போல கதிர் காட்டி எழும் போதில் எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்த மைப்பழகும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு
செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் வந்து திருமலையின் வானவர் நாயகர் மருங்கு சிந்தையே நியமத்தோடும் செல்கின்றார் திருமுன்பு செல்கின்றார் வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்ட அகல மிதித்தோடி இந்த அணு சிதம் கட்டேல் யார் செய்தார் என்றழிவார் மேவ நேர்வர அஞ்சாவேடுவரே இது செய்தார் தேவதே பேசனே திருமுன்பே இது செய்து போவதே இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் ஆவதே எனப் பதறி அழுது விழுந்து அலமந்தார் பொறுப்பில் எழும் சுடற் கொழுந்தில் பூசனையும் தாழ்க நான் இருப்பது இனியன் என்று இறைச்சி எலும்புடல் இலைகுதம் செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றிய பின் விருப்பினொடும் திருமுகலிப் புனல் மூழ்கி விரைந்தணிந்தார் பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுபெருவன கொண்டு தூய பூசனை தொடங்கி வழுவில் திருமஞ்சனமே முதலாக வரும் பூசையே முழுது முறைமையில் முடித்து முதல்வனார் கழல் பணிந்தார் பணிந்தெழுந்து தனி முதலாம் பரனென்று பன்முறையால் துணிந்த மறைமொழியாலே துதி செய்து சுடத்திங்கள் அணிந்த சடை முடிக்கற்றை அங்கணரை விடை கொண்டு தணிந்த மனத்து இருமுனிவர்
தபோவனத்தில் இடைச்சார்ந்தார். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார். இனி இப்பால் மை வண்ணக் கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் வேடர் பெருமானார் கைவண்ணச் சிலை வளைத்து கான் வேட்டை தனியாடி செய்வண்ணத் திறமொழிவே தீவினையில் திறமொழிவே திருமலையில் புறம் போன திண்ணனார் செறி துருகல்கள் பெருமலைகள் இடைச்சரிவில் பெரும் பன்றி புனமேந்து வருவனவும் துணிப்படுத்து மான்கினங்கள் கானிடை நின்று ஒரு வழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று கொன்று அருளி பயில் விழியால் கலை அழைத்து பாடு பெறவூடு உருவுமே அகில் முகம் கணி போக்கி அடி ஒற்றி மறைகினங்கள் துகில்கிடையில் கிடையெய்து தொடர்ந்து கடமைகள் எய்து வெயில் படு வெம்கதிரு முதிரத் தனி வேட்டை வினை முடித்தார். பட்ட வனவிலங்கெல்லாம் படர் வனத்தில் ஒரு சூழல் இட்டருகு தீக்கடைக்கோல் இரும் சுரிகை தனி உருவே வெட்டினரும் கோற்றேனும் மிக முறித்து தேக்கு இலையால் வட்டமுறு பெரும் கல்லை மருங்கு புடை படகமைத்தார். இந்தனத்தை முறித்தடுக்கி எரிகடையும் அரணியில் வெண்தழலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்தியில் அலகம்பால் குட்டமிட்டு கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழுந்து அழலில்
அழலில் உணவகுவித்து வாயம்பால் அழிப்பதுவும் வகுப்பதுவும் செய்தவற்றில் ஆறு உரு பிறச்சி எல்லாம் அறிந்து ஒரு கல்லையில் இட்டு காயனெடும் கோல் கோத்து கனலில் உறக்காய்ச்சி தூய திரு அமுது அமைக்க சுவை காணல் உருகின்றார். எண் நிறைந்த கடவுளர்க்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் வண்ண எரிவாயின் கீழ் வைத்த எரிவாயின் கீழ் வைத்தது என காடத்தி அண்ணலார்க்கு பரிசுதாம் சோதி அமைப்பதற்கு திண்ணனார் திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமுது திரு அமுது ஊன் திரு அமுது திண்ணனார் திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமுது. நல்ல பதமுறவென்று நாவின் கழ்கிடும் இறைச்சி கல்லையினில் படைத்து தேன் பிழிந்து கலந்தது கொண்டு வல்விரைந்து திருப்பள்ளித்தாமம் தூய் மஞ்சனம் ஒல்லையினில் முன்பு போல் உடன் கொண்டு வந்தணைந்தார் வந்தணைந்தார் வந்தணைந்தார். வந்து திருக்காலத்தி மலை வந்து திருக்காலத்தி மலை ஏறி வனசரர்கள் தம் தலைவனார் இமையோர் தலைவனார் தமையெய்து அந்தணனார் பூசையினை முன்பு போல் அகற்றிய பின் முந்தை முறை தம்முடைய பூசனையில் செயல் முடிப்பார் செயல் முடிப்பார். ஊனமுது கல்லை உடல் வைத்து இது முன்னையில் நன்றால் ஏனமோடு மால் கலைகள் மான் கலைகள் மறை கடைமை இவை இற்றில் ஆன உறுப்பு இறைச்சி அமுது அடியேன் சுவை கண்டே தேனும் உடல்
கலந்து இது தித்திக்கும் என மொழிந்தார் இப்பரிசு திரு அமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசனை செய் அந்நெறியில் ஒழுகுவார் எப்பொழுதும் மேன்மேல் வந்திகளுள் அன்பால் காலத்து அப்பது எதிர் அல்புறங்கார் பகல் வேட்டையாடுவார் மாமுனிவர் நாள்தோறும் வந்தணைந்து வனவேந்தர் தாமுயலுள் பூசனைக்கு சால மிகத் தளர்வேதி தீமையென அருணிக்கு செப்பிய ஆகம விதியால் ஆமுறையில் அர்ச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகுவரால் நாணனோடு காடனும் போய் நாகனுக்கு சொல்லிய பின் ஊனும் உறக்கமும் இன்றி அணங்கு உறைவாளையும் கொண்டு பேடு மகனார் தம்பால் வந்ததெல்லாம் பேதீத்துக்கு காணு நெறி தங்கள் குறிவாராமல் முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்தின் விரும்புகு பொன்னானால் போல்யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறுமல மூன்றும் அறைய அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தில் அளவினரோ அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அருச்சித்தீங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் தமைக்கானே உன்னுடைய திரு அருளாய் ஒழித்து அருள வேண்டும் என அன்று இரவு கனவின்கள் அருள் முனிவர் தம்பாலே மின்திகழம் சடை மலிவு வேதியர் தாம் எழுந்து அருளி
வன்திரை வேடுவல் என்று மற்றவனை நீ நினையேல் நன்றவந்தல் செயல் தன்னை நாம் உரைப்பக்கள் என்று அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்று அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலையே இவ்வாறு ஹரிணி என்று அருள் செய்வார் அருள் செய்வார். பொருட்டினில் வந்து அவன் செய்யும் பூசனைகள் முன் பெண்மேல் அருக்குறுமெல் மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் விருப்புறும் அன்பென் வெள்ளக்கால் பெருகில் என விழுந்த செருப்படிய விளம்பருவச்சே அடியில் சிறப்புடைத்தால் சிறப்புடைத்தால் உருகிய அன்பொழிவின்றி நிறைந்த அவன் குருவன் பெருகிய கலமுகத்தில் பிறங்கியனே தொழுகுதலால் ஒரு முனிவன் செவி உமிழும் உயர் கங்கை முதல் தீர்த்து பொறுப்புணலில் எனக்கு அவன்தன் வாய் உமிழும் புனல் புனிதம் புனல் புனிதம் வாயும் விழும் புனல் புனிதம் இம்மலை வந்து என்னை அடைந்த காணவந்தன் இயல்பாலே மெய்மலரும் அன்பு மேல் விரிந்தன போல் விழுதலால் செம்மலர் மேல் அயனொடுமால் முதல் தேவர் வந்து வந்து புனைய மலர் அவன் தலையில் இடுமலர் போல் என் குவா வெய்ய கணப்பதங்கள் உள்ள வெந்துளதோ எனும் அன்பால் நையும் மனத்து இனிமையினில் நையமிக என்று இடலால் செய்யும் மறை வேள்வியோர் முன்புதருள் திருந்தவியில் ஈயும் வரி சினையவன் தான் இட்டவும் எனக்கு இனிய
கருமா மறைமொழிகள் முனிவர் மகிழ்ந்து உரைக்கும் இன்பமொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையும் முன்பிருந்து மற்றவந்தல் முகமலர அகநகிழ அன்பில் நினைந்து எனையல்லால் அறிவுரா மொழி நல்ல உனக்கு அவந்தல் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தால் எனக்கு அவள்தல் பரிவிருக்குள் பரிசெல்லாம் காண்கின்றாய் மனக்கவலை ஒழி மனக்கவலை ஒழிகின்று மறை முனிவர்க்கு அருள் செய்து புனல் சடில திருமுடியார் எழுந்து அருளிப் போயினார் கனவு நிலை நீங்கிய பின் விழித்துணர்ந்து கங்குல்கிடை புனை தவத்து மாமுனிவர் புலரை வடவும் கண் துயிலார் மனமுருமல் புதமாகி வரும் பயமும் உடனாகி துணை புறவித்தனி தேர்மேல் தோன்றுவான் கதிர் தோன்ற முன்னை நாள் போல் வந்து திருமுகலிப் புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மண்ணு திருக்காலத்தீ மலையேறி முன்பு போல் பிஞகனை பூசித்து பின்பாக ஒளித்திருந்தார் கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தான் வருமுறை 6ஆம் நாளில் வரும் இரவொழிந்த காலை அருமறை முனிவனா வந்து கணைவதல் முன்னம் போகி தருமுறை முன்பு போல தனிப்பெருவெட்டையாடி மாறில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சனம் புனலும் சென்னி ஏறு நான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்துக் கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தீ 6 சேர் சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார் கித்தனை பொழுது தாழ்த்தே என விரைந்து ஏகுவார் முய்த்தபல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள்
ஈண்டமுள் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என்குள் கெட்டே அடுத்ததென்று அடையும் போது அண்ணலார் திருக்காலத்து அடிகடார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணென உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே அவ்வண்ண வெம் சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார் விரைந்து ஓடி வந்தார் வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனுமே சிலைகுடல் சிதறி விழ கொந்தலரை பள்ளித்தாமும் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தழை அலங்கள் மார்பரு நிலத்திடை பதித்து வீழ்ந்தார் விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி வீழ்வது ஒழிந்திடக் காணார் செய்வது அறிந்திலரு உயிர்த்து மீள அழிந்து போய் வீழ்ந்தார் தேறி யாரு இது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும் எடுத்தார் வாளியும் தெரிந்து கொண்டு இம்மலையிடை எனக்கு மாறா மீளி வெம் மறவர் செய்தார் உளறுகோலோ விலங்கின் சாதி ஆளி முன்னாகி உள்ள விளைத்தவோ அறியேல் என்று நீகிரும் குன்றை சாரல் நெடிதிடை நேடிச் சென்றார் வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறை மலர்பாதம் பற்றி மாடுறக் கட்டிக்கொண்டு கதறினார் கண்ணீர் வார கதறினார் பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு கடுத்ததென்னோ ஆவியில் இனிய எங்கள் அத்தனார்க்கு கடுத்ததென்னோ மேவினார் பிரியமாட்ட விமலனார்க்கு கடுத்ததென்னோ ஆவது ஒன்று அருகிலேன் யான் என் செய்தேன் என்று பின்
என் செய்தால் திருமோதால் எம்பிரான் துரத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணேல் மொய்கடல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொல் செய் தாழ்வரையில் கொண்டு வருவன் நான் என்று போனார். நினைத்தார் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் இனத்திடை பிரிந்த செங்கல் ஏறன வெறுக்கொண்டு எய்தி புனத்திடை பறித்து கொண்டு பூதநாயகன் பால் வைத்த மனத்தினும் கடிது வந்து அம்மருந்துகள் பிழிந்து வார்த்தார். மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபட கிழிய கண்டும் இற்றையில் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பதுனுக்கு உரை முன் கண்டார். இதற்கு இனி பெண்கள் அம்பால் இழந்த பில் எந்த யார் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதத்தெழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன்கிருந்து தம்கள் முதற்சரம் அடுத்து வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்ப நின்ற செம்புருதி கண்டார். நிலத்தினில் ஏறப்பாய்ந்தார். குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார். கூத்தும் நாடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய களிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கரு வலத்திருக்கண்ணில் தம் கண் அப்பிய வள்ளலார் தமிழ் நலத்தினை பின்னும் காட்ட நாயன மற்ற கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர். உலகில் வேடர் குலப்பெரும் தபத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலார் கண்ட பின் கெட்டேல் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புண்டருகே குருதி நிற்க மற்றைக்கள் குருதி பொங்க மண்டு மற்ற
அற்று அதனுக்கு அஞ்சேல் மருந்து கை கண்டேல் உண்டு ஒரு கண அக்கண்ணை கிடந்து அப்பி ஒழிப்பேன் என்று அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று கண்ணுதல் கண்ணில் தங்கள் இடந்து அப்பில் கண்ணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிராந்தல் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி உண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தரித்திலரு தேவரு தேவதேவ செங்கல் விழிவிடையில் பாகரு திண்ணனார் தம்மை ஆழ்ந்த அங்கணரு திருக்காலத்தி அற்புதரு திருக்கை அன்பரு தம் கண் முன்கிடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்கு நாக கங்கணரு அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்ற காணவர் பெருமானார்த்தம் கண்கிடந்து அப்பும் போதும் ஊனமுது உகந்த ஐயரு உற்று முன் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் நான் முதலாய் உள்ள வானவர் வளரு பூமாறி பொழிந்தனர் மறைகள் ஆற்ப பூமாறி பொழிந்தனர் மறைகள் ஆற்ப பேரு நீ இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கள் கிடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தமிழ் கையால் பிடித்துக் கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மன்னு பேர் அருள் புரிந்தார் மங்குள் வாழ் திருக்காலத்தி மன்னனார் கண்ணில் புண்ணியர் தம்கணால் மாற்ற பெற்ற தலைவர் தாள் தலைமேற்கொண்டே கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனராம் பொங்கிய புகழில் மிக்கார் திருத்தொண்டு புகழலுற்றே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா
தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.